அம்மா, பாட்டி, தாத்தா. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? நான் வரதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் என்ன தேட போயிட்டாங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படி என்னால் அமைதியா இருக்க முடியும்? கண்கட்டு வித்தையில நானே ரொம்ப பெரிய ஆளு. அப்படிப்பட்ட என்னையே அந்த மகமாயி ஏமாத்திட்டா. எல்லாரும் ஒருத்தர் தான், ஆனா எல்லாரும் வேற வேற. என்னாச்சு? மாயை, மோசம், தலை சுத்துற அளவுக்கு மாயா ஜாலத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவமானம். என்னுடைய இத்தனை வருஷ தவத்துக்கு இது பெருத்த அவமானம். நான் பூஜிக்கிற என்னுடைய தாய்க்கு அவமானம் ஏற்பட்டுருச்சு. உங்களுக்கு இவ்வளவு கோபம் வர்ற அளவுக்கு அவ என்னதான் பண்ணா? ஒரு பக்கம் அவங்க அத்தை வீட்டுக்குள்ள வான்னு என்ன கூப்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் என் லலிதாக்கா சாப்பிட வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கிணத்தடியில கை கால் அலம்புறதுக்கு போனா லலிதாக்காவுடைய புருஷன் சேகரன் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தா லலிதாக்காவோட மாமனாரு கண்ணுக்கு நான் அகோரியுடைய சிஷிய மாதிரி தெரியறனா? நீங்க அங்க போனப்போ அவங்க எல்லாரும் அங்கதான் இருந்தாங்களா? இல்ல, அங்க இருந்தது யாரோ ஒரு பொம்பளை. எல்லாமே அவளாத்தான் இருந்தா. எல்லார் வேஷத்திலையும் அவ ஒருத்தியே நடிச்சா. எல்லாருமாவும் அவ ஒருத்தி தான் இருந்தா. ஆனா குரல் மட்டும் வேற வேற கதாபாத்திரங்களோட. அவ ஒரு நிமிஷம் தடுமாற வச்சிட்டான். அதுவும் இந்த கால ருத்ர சித்தேஸ்வர கட்டிக்கையே. நீ வந்து ரொம்ப நேரமாச்சா? பாட்டி முட்டி வலின்னு சொன்னாங்க, அதான் வைத்தியர்கிட்ட கூட்டு போனேன். இல்லம்மா, நான் வரதுக்கும் நேரம் ஆயிருச்சு. நீ ஏன் நேரம் கழிச்சு வந்த? இன்னைக்கு விசேஷமும் இல்ல, பண்டிகையும் இல்ல. கோயில்ல உனக்கு அவ்வளவு வேலையா என்ன? வேலையெல்லாம் சீக்கிரமா முடிஞ்சுது. ஒருத்தங்க வரும்போது சந்திச்சு பேசினாங்க, அதான் வரதுக்கு நேரம் ஆயிருச்சு. சேகரங்க கோயில்ல இல்லையா? முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க கூடாது. அவங்க ரொம்ப நல்லவங்க பாட்டி. அன்னைக்கு கூட என்ன துர்கா சப்தகா பண்ண சொன்னாங்கன்னு சொன்னல, அவங்க தான் பாட்டி. அப்படியா? சரி விடு, அடுத்த வாரமே துர்கா சப்தகா பண்ணலாம்னு இருக்கோம். அதுக்கு அப்படியே நாளையும் பார்த்துட்டு வந்திருக்கோம். அத்தை, தேவு கூட வரேன்னு சொல்லியிருந்தான். நாம வீட்டுக்கு வர ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. ஒருவேளை அவன் வந்து வீடு பூட்டி இருக்கிறத பார்த்து திரும்பி போயிட்டானோ என்னமோ. என்ன லலிதா பண்றது? வித்யா, வித்யா, வரும்போது காய்கறி வாங்கிட்டு வாடா. மறக்காம அவரைக்காய் வாங்கிட்டு வா. மல்லிக்கு அவரைக்காய் குழம்புனா ரொம்ப பிடிக்குமா, பண்ணி தரேன். உனக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கட்டுமா? வேணாமா. காஃபி? வேண்டாம். ஏண்டா, மத்தியானம் கூட நீ ஒன்னும் சரியா சாப்பிடலையே. இப்பெல்லாம் நீ ஏன் மந்தமா இருக்க? அக்கா என்னப்பாவே இருக்குமா? மருந்து தாண்டா ஆகணும். பழைய காயங்களை, பழைய வலிகளை மருந்து தான் ஆகணும். இப்போ அவளோட ஸ்தானத்துக்கு ஜாதி மல்லி வந்திருக்கா. அவளை உன் அக்காவா நீ ஏத்துக்கணும். அதாம்மா முடியல. என் மனசுல இருக்கிற அக்கா ஸ்தானத்தை சுந்தரியை தவிர வேற யாருக்கும் தர முடியல. இப்படி சொன்னா எப்படிடா? வீட்டுல இருக்கிற எல்லாருமே அவளை ஏத்துக்கிட்டோம். அவளும் எங்களோட பொண்ணுதாண்டா. உங்க தாத்தா சொன்னாருல்ல, சுந்தரியோட உயிர் மல்லி உடம்புல இருக்குன்னு. அம்மனோட விக்கிரகத்தை பார்த்து அதுதான் மகமாயின்னு நம்ம மனசார வேண்டிக்கலையா? அதே மாதிரிதான் இவளையும் நம்ம பொண்ணுன்னு நினைச்சு மனசார ஏத்துக்கணும். நீங்க வேணும்னா அவளை ஏத்துக்கலாம், ஆனா தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க. என் மனசுல இருக்கிற அக்கா ஸ்தானத்தை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். தாத்தா மேல எனக்கு மரியாதை இருக்கு. அந்த பொண்ணு கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வீட்டுல இருந்துட்டு போட்டோம், ஆனா அவதான் என் அக்கான எல்லாருமா சேர்ந்து என்ன வற்புறுத்தாதீங்க. ஆரம்பத்துல அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தப்போ எங்களாலையும் அவளை ஏத்துக்க முடியல, சகிச்சுக்க முடியல. அவளை கண்டாலே
யாருக்குமே பிடிக்காம இருந்தது. அவளை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு முயற்சி பண்ணோம். ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ இப்ப என் பொண்ணு மாதிரி ஆயிட்டாடா. சரிம்மா, சந்தோஷம். நீங்க எல்லாரும் அவளை பொண்ணா நினைச்சு நிம்மதியா இருக்கிறத பார்த்தா எனக்கும் சந்தோஷம் தான். ஆனா என்ன வற்புறுத்தாதீங்கன்னு தானே நான் உங்ககிட்ட கேக்குறேன். தாத்தா, எங்க அக்கா சுந்தரியோட உயிர் இந்த பொண்ணோட உடம்புல இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. அதனால அவளை என்னோட அக்காவை ஏத்துக்க முடியலமா. சரி வித்யா, ஓ இஷ்டம். காலந்தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும். என்ன பண்ண முடியும்? என்னடி அப்படி பாக்குற? பெரிய புத்திசாலியா நீ? ஒரு தடவை சொன்னா புரியாத உனக்கு? எனக்கு எல்லாம் புரியுது. உங்க அறிவுதான் மழுங்கி போயிருக்கு. வாக்குவாதம் பண்ணாத. இங்க நான் சொல்றதான் கடைசி முடிவு. திரும்பவும் சொல்றேன், கேட்டுக்கோ. 10,000 முறை சொல்லிட்டு இருக்க முடியாது. இனி இந்த ஜென்மத்துல நீ உங்க அக்கா லலிதா வீட்டுக்கு போக கூடாது. அவ்வளவுதான். நிஜமாவே உங்க மூளை குழம்பி கிளம்பி போயிடுச்சா? இப்ப பேசுறது, சண்டை போடுறது, வாக்குவாதம் பண்றது எல்லாமே வீணு. இந்த நிமிஷத்துல நான் எடுத்த முடிவு தான் கடைசி முடிவு. இந்த குடும்பத்துக்கு தலைவனா நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். அவ்வளவுதான். நீங்க என்ன சொல்லி நான் அதை கேட்கறது? திடுதிப்புன்னு வந்து நீங்க இருக்க கூடாது, நீ உன் அக்கா வீட்டுக்கே போயிடுன்னு நீங்க என்ன கொண்டு போய் அங்க விட்டுட்டீங்க. அப்புறம் மனசு மாறினதுக்கு அப்புறம் அங்கேயே இருக்க இங்க வான என்ன கூட்டிட்டு வருவீங்க. இன்னொரு தடவை நம்ம 2 பேரும் அங்கேயே இருக்கலாம்னு சொல்றீங்க. இப்படி நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு பேசுறவங்கள மூளை கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க, தெரியும்ல? ஓஹோஹோ, உங்க அக்கா வீட்டுல எல்லாரும் உருப்படியா இருக்காங்க பாரு. அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வெக்கம் கெட்டவங்க, மரியாதை தெரியாதவங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நீங்க சொல்லிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அவங்க அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க? உங்க மரியாதை கெடுற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க? அடிக்கடி அந்த வீட்டுக்கு போகலனாலும் முறைப்படி அந்த வீட்டுக்கு நான் சகல. எனக்கு அங்க எப்படி மரியாதை கொடுக்கணும்? அந்த வீட்டுக்கு நான் போனா எப்படி சேவை செய்யணும், எப்படி மரியாதை கொடுக்கணும்? ஒன்னத்தையும் காணோம். எப்படி குப்பை பாக்குற மாதிரி பாக்குறாங்க. அப்படிப்பட்ட வீட்டுல யாருக்கும் மரியாதையே தெரியல. அப்படிப்பட்டவங்க உறவு நமக்கு வேணுமா? போதும், வாயை மூடுறீங்களா? தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி பேசின விஷயத்தை நீங்க திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காதீங்க. மரியாதைங்கிறத நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். இப்படி கேட்டு அதிகாரம் பண்ணிலாம் வாங்கிட முடியாது. அதெல்லாம் உங்க புத்திக்கு எங்க புரிய போகுது? இப்ப என்னடி சொல்ல வர நீ? எல்லாத்தையும் வெளிப்படையா சொன்னதும் புரியும் போல இருக்கு. ஞாபகம் இருக்கட்டும், என் மரியாதை போச்சுன்னா உனக்கும் போன மாதிரி தான். நீங்க ஊர்ல இருக்கிற குடும்பத்தை எல்லாம் கெடுக்கிறதுக்கு அடுத்த திட்டத்தை போட்டுட்டு வாங்க. நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு வேலை இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க செய்யற காரியத்தெல்லாம் பார்க்கும்போது நான் என் பொறுமையை இழந்துகிட்டு இருக்கேன். உங்களை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. பேருக்கு உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கிற எனக்கு உங்க மேல மரியாதை வரல. மத்தவங்களை எப்படி மரியாதை கொடுப்பாங்க? இல்ல எதுக்கு கொடுக்கணுங்கிறேன். உங்க அக்கா குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன அவமானப்படுத்தி இருக்காங்க. அதனாலதான் என் மூளையெல்லாம் குழம்பி போகுது. என்ன புரிஞ்சுக்கோயே. மூளை இருந்தா தானே குழம்பி போறதுக்கு. அது சரி, இப்படி பொடி வச்சு பேசுறதை விட்டுட்டு லலிதாக்கா குடும்பத்து மேல எதுக்காக பழிய போடுறீங்க சொல்லுங்க. வந்திருக்கிற பொண்ண பூஜையில உட்கார வச்சு வர்ற வெள்ளிக்கிழமை துர்கா சத்தா பூஜை ஆரம்பிக்க போறாங்களாமே உங்க அக்கா. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அத பத்தி எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்களா? இத செய்ய போறோம்னு ஒரு தகவலாவது சொன்னாங்களா? என்னடி மூஞ்ச அப்படி திருப்பிக்கிற? அந்த ஆளு பஞ்சாட்சரிக்கு சொல்லியிருக்காங்க. நான் சொந்தக்காரன், சொந்த சகல. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு தெரியாத அவங்களுக்கு? ஊர்ல இருக்கிற நாய் நரி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வந்திருக்கான். எனக்கு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணல. இத வச்சே பார்க்கும்போது தெரியல என்ன அவங்க எவ்வளவு அலட்சியமா பாக்குறாங்கன்னு. இத்தனை வருஷமா அம்மனுக்கு பூஜை பண்ணனா என்னோட பூணூலை அறுத்தெறிஞ்சு என் கழுத்துல இருந்த மாலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சு மங்கள ஆராத்திய நிறுத்தினப்பவே அந்த அம்மனால என்ன ஒண்ணு செய்ய முடியல. இப்ப அவளோட சக்தி எல்லாம் அழிஞ்சு போச்சு. அந்த ஸ்ரீசக்கரம் மட்டும் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ மொத்தமா என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவா.